வணக்கம் வணக்கம் வணக்கம். கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே சிறந்த நமஸ்காரங்களை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்ன பார்க்க போறோம்? வாரப்பலன்கள். ஸ்ரீ விசுவாச ஆண்டில் வாரப்பலன்கள் 11/8/2025 முதல் 17/8/2025 வரை இருக்கக்கூடிய வாரப்பலன்கள். இதற்குரிய தமிழ் தேதி ஆடியின் இறுதி வாரம், ஆடி மாதத்தின் இறுதி வாரம், ஆடி 26 முதல் ஆவணி 1 வரை. அப்ப ஒரு அதிரடி அதிர்ஷ்ட யோகம் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. இப்ப எல்லா ராசிகளுக்குமே இந்த வாரப்பலன்கள், தெய்வீக வரம் தரும் வாரப்பலன்களை நம்ம பார்ப்போம். வாரப்பலன்கள், இந்த வாரப்பலன்கள் கடகராசி நேயர்களே உங்களுக்காகத்தான். உங்களுக்காக இந்த கடகராசிக்காக வாரப்பலன்கள். ஆடி மாதம் கொண்டாடப்படுகின்ற மாதம் கடகராசி. ஆடி மாதம் முழுவதுமே இந்த கடகத்துக்கு உகந்த மாதம். எத்தனை துன்பங்கள், எத்தனை சோதனைகள் வந்தாலும் கடகராசியில் இந்த ஆடி மாதம் அம்மனுடைய அருளை பெற்று அத்தனை துன்பங்களும் நீங்கக்கூடிய ஒரு கடகராசிக்காரர்கள். அம்மனை வழிபடுவதால் கடகராசிக்காரர்களுக்கு எந்தவித துன்பமும் ஏற்பட போவதே. முருகப்பெருமானையும் பராசக்தியும் அதை நேர்த்து அம்பாலையும் வழிபட வேண்டும். இதுதான் எத்தனை மோசமான கிரக அமைப்புகள் அஷ்டமத்திச்சு நடந்துட்டு போகுது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களில் ரொம்ப தொழில் வருமான முடக்குகள், துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள், எத்தனையோ சோதனைகள், எத்தனை விதத்தில் கடந்த 3-4 வாரங்கள் இருந்தாலும் மனதில் ஒரு தைரியம், தெம்பு, துணிவு, எதையும் பார்த்துடலாம், நம்ம பார்க்காததான் பார்த்துடலாம் அப்படின்னு ஒரு உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய துணிவுகள் எதையும் குறைய போறதில்லை. ஏன்னா உங்க மனதில் யார் உட்கார்ந்துருக்கா அப்படின்னா சூரியன், புத ஆதித்ய யோகம். இந்த புத ஆதித்ய யோகம் தெய்வ கடாட்சத்தோடு, தைரியத்தோடு எதையும் செயல்படுவது. புரிஞ்சுட்டீங்களா? எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு சோதனை. 12ஆம் இடத்துல மனுஷன் நிம்மதியா இருக்கணும். ஒரு காசு பணம் அப்படியே ஒண்ணுமே நடக்கலாம், திடீர்னு காசு பணம் வந்து சேர்ந்துடும். ஆக பணத்திற்கும் வருமானத்திற்கும் எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்பட போவதில்லை கடகராசிக்கு. சொல்லுவாங்க சில பேர், அஷ்டமத்துச்சுன்னு அப்படி போ பாடா படுத்துதான் சரி படுத்தும். ஆனா அதே பணத்தை கொட்டும். இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க, நிச்சயமா நடக்கும். புரிஞ்சுட்டீங்களா? மேலும் கடகராசிக்கு ஞானகாரகன் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 12ஆம் இடத்துல குரு, சுக்கிரன். கடகராசியில சூரியன், புதன். கடகத்துக்கு 2ஆம் இடத்துல கேது. கடகத்துக்கு 3ஆம் இடத்துல உபஜெயஸ்தானம், அங்க செவ்வாய். இந்த உபஜெயஸ்தான உறவுகள், சொந்த பந்தங்கள், ஏற்பட்ட பூமி, இடம் பிரச்சனைகள் வெற்றி பெறக்கூடிய கிரக அமைப்புகள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக வியாபாரத்தின் மூலம், வருமானத்தின் மூலம் முன்னேற்றம் பெறக்கூடிய கிரக அமைப்புகள். இந்த ஆடி மாதத்தினுடைய இறுதி வாரம் மிகப்பெரிய ஒரு அறிகுறி கிடைக்கும். அதாவது எப்பயுமே நமக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம், பெரிய ஒரு சாதனைகள் படைக்க போறோம், பெரிய முன்னேற்றத்தை அடைய போறோம், பெரிய பெயரும் புகழும் அடைய போறோம் அப்படின்னா அதற்கு அறிகுறி வந்துருச்சு. ஏன்னா இப்பயே உங்களுக்கு அந்த அறிகுறிகள் தெரிஞ்சுக்கும். இந்த வாரமே அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றத்தின் அறிகுறிகளை, முன்னேற்றத்திற்கு, வாழ்க்கையில சிறந்த முன்னேற்றத்துக்கு அடி எடுத்து வைக்கக்கூடிய, அடிமேல் அடி வச்ச அம்மி நகரம். இந்த ஆடி மாதத்தில் அதாவது அடிமேல் அடி வச்ச அம்மி நகரம் என்பது போல துஷ்டனை கண்டால் அதாவது தூர விலகு அப்படின்றது போல துஷ்டன் நம்மளை கண்டா அடிமேல் அடி வைக்கும், துஷ்டன்லாம் தூர விலகி போயிடும். துன்பங்கள்
தூர விலகப்படும், துன்பங்கள் துரத்தப்படும். இந்த ஆடி மாதத்தின் இறுதி வாரமாக இந்த பலன்கள் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் கண் முன்னே உள்ளத்தில் தூங்கும் போதே பல தெய்வ கடாட்சங்கள் ஏற்படும். தூங்கும் போதே உங்களுக்கெல்லாம் பாருங்க, தூங்கும் போதே இறைவனுடைய அருள் உங்க கண்ணு முன்னாடி தெரியும், நிச்சயமா தெரியும். உங்களுடைய வழக்கமான தெய்வ வழிபாட்டை தொடர்ந்து பண்ணுங்க. நான் சொல்றது முருகனையும் பராசக்தியும் இருவரை வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்கள் அயர்ந்த தூக்கத்தினால் தெய்வ கடாட்சம், அந்த தெய்வம் அருள்பாலித்து நல்ல வழி உருவாக்கக்கூடிய ஒரு அறிகுறி தெய்வ வாக்காக இந்த ஆடி மாதத்தில், இந்த ஆடி மாத இறுதியில் ஏற்பட போகிறது. நிச்சயமாக ஏற்படும். ஆக இந்த சதயம், புரட்டாதி, உத்திரட்டாதி, சதயத்தில் ஆரம்பிச்சு, இந்த வாரத்தில் சதய நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சு புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி. ரோகிணி இது கிருஷ்ண பரமாத்மாவுடைய பிறந்த நட்சத்திரத்தில் இந்த வாரம் முடியுது. அப்போ இந்த வாரத்தின் இறுதி நாள் கோகுலாஷ்டமி. அப்போ இவ்வளவு சிறப்பு அம்சங்கள் நமக்கு அடுத்த வாழ்க்கையில் சிறந்து உயர்ந்து இருக்கக்கூடிய நல்ல யோகங்களை ஏற்படுத்த போகுது என்பதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? அப்போ கடகராசி நேயர்களே, நிச்சயமா எதிர்காலம் சிறக்கப் போகிறது. உயர்ந்த வாழ்க்கை வாழப் போகிறீர்கள். பேரும் புகழும் எடுக்கப் போகிறீர்கள். தொழில் வெற்றி, வருமான வெற்றி, பதவி யோகம், சொத்து யோகம், தொழில் யோகம், உங்கள் புத்திரர்களுக்கு நல்ல உயர்ந்த பதவிகள், சொத்து யோகம் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அமையப் போகிறது. இது கோடிக்கணக்கான கடகராசிக்கு பொதுவான பலன். உங்க தலையெழுத்து, உங்களுக்குன்னு ஒரு தலையெழுத்தை பிரம்ம எழுதியிருக்கார். இது ஒரு பிரம்ம சாஸ்திரம், அதாவது பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். பிரம்மன் தான் உங்க தலையெழுத்து எழுதியிருக்காரு. அப்ப நான் பார்க்கக்கூடிய முறை பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம், பிரம்ம சக்தி ஜோதிட சாஸ்திரம். அப்ப இறைவன் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திர முறைப்படி சித்தர்களும் முனிவர்களும் உருவாக்கப்பட்ட, பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது. ஆக உங்கள் எதிர்காலம் நிச்சயமாக ஒரு தெளிவான, ஒரு துல்லிதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு டைம் வாங்கிக்கிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கிங்க, உங்கள் மனைவி பிள்ளைகளோடு உட்காருங்க. உங்கள் சந்தேகங்கள், உங்கள் கேள்வியில் பொறுமையாக தெளிவாக கேளுங்க. அற்புதமாக மன திருப்தியோடு தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை. என்னென்ன பிரச்சனைகள் தீரும், என்னென்ன செய்யலாம், என்ன தெய்வ வழிபாடு, என்ன பரிகாரங்கள் அப்படின்றத நீங்கள் வாழ்க்கையில் எப்படித்தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்றது ஒரு தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நீங்கள் டைம் ஒதுக்குங்க. மீண்டும் கீழே நம்பர் இருக்குது, நோட் பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர், சித்தர்களும் முனிவரும் உருவாக்கி அந்த ஜோதிட சாஸ்திர முறைப்படி சொல்லப்படுகின்ற பாலச்சித்தர். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.